முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் ஒரு வார கால சிகிச்சைக்கு பிறகு முழுமையாக குணமடைந்து தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கின்றார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்திற்கு முதலமைச்சர் புறப்படுகின்றார். அமைச்சர்கள் வருகை தந்து முதலமைச்சரோடு பயணம் செய்கின்றார்கள். ஒரு வார காலமாக சில லேசான தலை சுற்றல் உள்ளிட்ட அந்த அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சருக்கு மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர்கள் தொடர் சிகிச்சையினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பூரண குணமடைந்திருக்கின்றார். மேலும் 3 நாட்கள் மட்டும் மருத்துவ ஓய்வாக வீட்டில் ஓய்வு எடுத்துக்கொண்டு வழக்கமான பணிகளை 3 நாள் இடைவெளிக்கு பிறகு மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். முழுமையான சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் ஆழ்வார்பேட்டை இல்லம் நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள். ஏராளமான தொண்டர்கள் முதலமைச்சர் இன்று காலை முதலே மாலை டிஸ்சார்ஜ் ஆகி விடுவார் என்ற தகவல் தெரிந்து திமுகவின் தொண்டர்கள் சென்னையில் அப்போலோ மருத்துவமனைக்கு முன்பாக குவிந்திருந்தார்கள். அவர்களும் மகிழ்ச்சியோடு முதலமைச்சரை வரவேற்று முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் தன் காரின் கண்ணாடியை இறக்கி தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பினை பார்வையிட்டபடி சென்று கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஒரு வார காலமாக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்த நிலையில் திமுகவின் தொண்டர்கள் முதலமைச்சர் எப்போது குணமடைந்து வீடு திரும்புவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று மாலை முதலமைச்சர் டிஸ்சார்ஜ் ஆகி விடுவார் என்ற தகவல் கிடைத்த உடனேயே மதியம் தொடங்கி திமுகவின் தொண்டர்கள் ஏராளமாக கட்சி கொடியோடு முதலமைச்சருடைய வருகையை எதிர்பார்த்து முதலமைச்சரை பார்ப்பதற்காக மருத்துவமனை முன்பாக குவிந்திருந்தார்கள். மேலும் அமைச்சர்களும் இன்று மாலை 3 மணி முதலே அடுத்தடுத்து அப்போலோ மருத்துவமனையை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருந்தார்கள். எனவே முதலமைச்சர் எந்த நிமிடத்திலும் முழுமையாக குணமடைந்து வீட்டுக்கு புறப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் மருத்துவமனை நிர்வாகம் சார்பிலே செங்குட்டுவேலு மருத்துவர் அவர் தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழு வழங்கிய சிகிச்சை அடிப்படையிலே முதலமைச்சர் பூரண குணமடைந்திருப்பதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் நலமாக இருக்கின்றார், பூரண குணமடைந்திருக்கின்றார். 3 நாள் இடைவெளிக்கு பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவமனை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 21ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்து வந்தார். லேசான தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அதன் பிறகு அவருக்கு எடுக்கப்பட்டிருந்த அந்த சிகிச்சைகள் சில இதயம் தொடர்பான அந்த சிகிச்சைகள் பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து பரிசோதனை முடிவுகளும் முதலமைச்சர் நல்ல திடகாத்திரமான உடல்நலத்தோடு இருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அந்த வேலைப்பளுவின் காரணமாக அவருக்கு சற்று மருத்துவ ஓய்வு தேவை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கேற்ப முதலமைச்சர் மருத்துவ ஓய்வில் இருந்தாலும் கூட தொடர்ந்து அரசினுடைய கோப்புகளை பார்வையிட்டபடியே இருந்தார். அரசினுடைய நிர்வாகத்திற்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியபடி இருந்தார். துறையினுடைய அமைச்சர்களை சந்தித்தபடி இருந்தார். காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களை ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு குறிப்பாக அந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் தொடர்பான தகவலை எல்லாம் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் கேட்டறிந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலே மகளிர் உரிமை தொகை உள்ளிட்டவற்றுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய பெண்களின் கோரிக்கை மனு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சர் மருத்துவ ஓய்வில் இருந்த சூழ்நிலையிலும் மருத்துவமனையில் இருந்தபடியே தொடர்ந்து பேசி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார். மேலும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்களையும் சந்தித்து அரசினுடைய செயல்பாடுகளில் எந்த தொய்வும் இல்லாமல் தேக்க நிலை இல்லாமல் முழுமையாக அரசு இயந்திரம் செயல்படக்கூடிய வகையிலே முதலமைச்சருடைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு வந்தன. தற்பொழுது சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் புறப்பட்டிருக்கின்றார். அப்போலோ மருத்துவமனை தொடங்கி அந்த முதன்மை சாலை பகுதி வரை ஏராளமான திமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான திமுக தொண்டர்கள் திமுக கொடியோடு திரண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் மருத்துவமனையிலிருந்து வெளியில் வந்தவுடன் வழக்கமான உற்சாக குரலோடு முதலமைச்சரை அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.